Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Aina tadhhabun in huwa illa dhikrun lil alamin. Wa qala an-nabiyyu sallallahu alayhi wa sallam ana wa kafilul yatimi kahatain aw kama qala alayhi salatu wassalam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul karim wa nahnu ala dhalika minash shahidin wa shakirin walhamdulillahi rabbil alamin. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இந்த மஜ்லிஸினுடைய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்பாக்கியாத்துஸ் சாலிஹாத் அரபுக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய ஆலிம் பெருந்தகைகள், இங்கு திரளாக வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களுடைய புதல்வர்கள், மருமகன் அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற கோவையிலிருந்து வருகை தந்திருக்கிற ஷவுக்கத் அலி ஹாஜியார் அவர்களுடைய குடும்பத்தார்கள், மங்களத்திலிருந்து மணமகிழ்வோடு வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய உத்தவல்லி ஹாஜா ஹாஜியார் அவர்கள், இதுபோன்று வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இங்கே படித்து கொண்டிருக்கிற மாணவ கண்மணிகள், உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இதையெல்லாம் தாண்டி கழுகு பார்வையோடு யாரை இந்த நிறுவனத்திற்கு தேர்வு செய்தால் அது பொருத்தமாக இருக்கும், அந்த வேகம் விவேகம் அனைத்தும் ஒரு சேர பெற்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய அருமை இளவல் முஹம்மது இஸ்மாயில் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இங்கே பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொன்னாங்க, பதில் கேட்கல, என் வார்த்தையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நேரத்தின் அருமை கருதி எனக்கு பின்னால் என் ஆசிரியரும் பேச வேண்டி இருக்கிற காரணத்தினால் 12:40க்கு முடிப்பேன் என்ற உத்தரவாதத்தோடு ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் யார், அவர்களுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள் என்ன, இதைத்தான் உங்களோடு நான் பகிரப் போகிறேன். ஒரு 10 குணங்களும் தன்மைகளும் இருந்தால் காலம் அவர்களை அழிக்காது, அவர்கள் மரித்ததற்கு பிறகும் வாழ்வார்கள். அதில் முதல் இலக்கணம் உறவுகளை நேசிப்பவர்கள். யார் உறவுகளை மன்னித்து நேசிக்கிறார்களோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் மாறிப்போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு உறவுகளின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதா இறுதி பேருரை நிறைவாக சொன்னது, 90,000 பேர் வருகை தந்திருக்கிறீர்கள், உறவை முறித்த யாராவது இருக்கிறீரான்னு கேட்டாங்க. 90,000 பேர்த்தில் அதில் ஒரே ஒருத்தர் எந்திரிச்சார், நாயகமே நான் எங்கள் மாமனாரோட பேசுறதில்ல, பெருமானார் பேசிக்கொள்ளுங்கள் என்றார்கள். மாமனார் முந்திக் கொண்டார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக்குவார்.
மருமகன் நெஞ்ச நிமித்திட்டு தான் இருப்பார், மன்னிப்பு கேட்க மாட்டார். மாமனார் முந்திக் கொண்டார், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டார். பெருமானார் கண்களில் கண்ணீர், அல்லாஹ்விடம் பேசினார்கள், ரப்பே உன்னை சந்திக்க நான் தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. அந்த நிலை வர வேண்டும். ஆஜியாரினுடைய சகோதரர் அமர்ந்திருக்கிறார். இந்த உறவுகளின் பாசம் ஒரு மனிதரை காலத்தால் அழிக்க முடியாதவராய் மாற்றிவிடும். இரண்டாவதாக, அன்பு யாருக்கு இருக்கிறதோ, அன்பு உள்ளம் கொண்டவர்களை காலம் அழிக்க முடியாது. கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் வள்ளுவரை கொண்டு வந்து அழகாய் நிறுத்திவிட்டு பேசினார். இந்த அன்பும் பாசமும் நிறைந்தவர்கள் வான்முற்றத்திற்கு கீழே அவர்களை அழிப்பவர்கள் யாரும் இல்லை. அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க அன்பைத்தான் எடுத்து சென்றார்கள். கண்டிக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால் போர்க்களத்திலே கூட வாளெடுத்து வெட்டாதவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஷேக் ஷாதி இந்த பெரியவங்களை பார்த்தோன்னு சொன்ன ஆரணி பாபாவெலாம் இருந்தாங்கல்ல, நம்ம காலத்தில் பார்த்தவங்க ஆரணி பாபா பெருசாக கேள்வி கேட்பாங்க, பதில் லேசாக வரும். எப்படி வாழ்கிறது பாபா? ரொம்ப குழப்பமான காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம், எப்படி வாழ்கிறது? ஒரே பதில், புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கோ. வந்தவருக்கு புரியலை, புளியம்பழம் மாதிரி வாழணும்னா புரியலையே. பழம் தோலில் ஒட்டாது, தோல் பழத்தில் ஒட்டாது. புளியம்பழம் பழம் தோலில் ஒட்டாது, தோல் பழத்தில் ஒட்டாது. அதே மாதிரி துனியாவில் தான் வாழணும், ஆனால் துனியாவோட ஒட்டாமல் வாழணும். பெரிய கேள்விக்கு சின்ன பதில். இதே மாதிரி தான் ஷேக் ஷாதி சக்கராத் ஆளில் இருக்கிறார். மனுஷன் 85 வயசு, கை காலெலாம் வேலை செய்ய மாட்டேங்குது. அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நான் எப்படி வாழ்கிறதுன்னாரு. வாயை திறந்து காட்டி வாய் மாதிரி வாழ்ந்துக்கோன்னாங்க. அப்போ இப்போ அவருக்கு வாயை மட்டும்தான் திறக்க முடியும், கைகாலெலாம் வேலை செய்யலை. வாய் மாதிரி வாழ்ந்துக்கோ. அந்த பாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம், வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா எப்படி வாழ்கிறது? வந்தவருக்கு புரியலை. என்ன சொல்லுகிறீர்கள்? ஷேக் ஷாதி சொன்னார்கள், தம்பி 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வாய்க்குள்ளே எவ்வளவு பற்கள் இருந்தது பார்த்தாயா? ஆமாம் பார்த்தேன், அழகாக இருக்கும், உங்கள் பல்லு சிரிப்பு அழகாக இருக்கும். இப்போ அந்த பல்லு இருக்கா? இல்லை. ஆனால் பக்கத்தில் இருந்த நாக்கு இப்போ இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், அன்னைக்கும் இருந்துச்சு, இன்றைக்கும் இருக்குது, நாக்கு இருக்குது. அப்போ தான் ஷேக் ஷாதி சொன்னார்கள், கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, பக்கத்தில் இருந்த மென்மையான நாவு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப கடினம் காணாமல் போகும், மென்மை என்றைக்குமே வாழும். அதனாலதான் ஆஜியாரினுடைய அந்த கடினங்கள் எல்லாம் காணோம். அவர்கள் மென்மையாக நடந்து கொண்ட செயல்கள் அத்தனையும் இன்றைக்கு வரலாறாய் பதிவு செய்யப்படுகிறது. அதனால யாரிடத்தில் மென்மையும் அன்பும் இருக்கிறதோ தண்ணி மாதிரி மென்மையா இருக்கணும். அல்லாஹு அக்பர். இந்த மென்மையான தண்ணீர் சொரசொரப்பான பாறையையும் அடித்து மென்மையாக்கிவிடும். எவ்வளோ பெரிய சொரசொரப்பு, அடிச்சு அடிச்சு அடிச்சு. இந்த மென்மைக்கு ஒரு பழக்கம், பெண்மையும் மென்மையும் ஒன்று. அந்த பெண்மை அடிச்சு அடிச்சு சொரசொரப்பான ஆம்பளைய இஸ்மாயில் என்ன அஜரத்தை கத்திய காட்டில அல்ல, சொல்லை காட்டி திருத்திய வரலாறுகள் உண்டு. அப்ப அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மென்மையும் அன்பும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள். மூன்றாவது அம்சம், யாரை காலம் அழிக்காது? அல்லாஹு அக்பர். யார் தலாக்கீஹி அலா வஜ்ஹின் தலிக், மற்றொருவரை பார்க்கிற போதெல்லாம் புன்னகை பூத்து சலாத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை காலம் அளிக்காது. இந்த புன்னகை உணர்வு, சலாத்தை பரத்துதல், இந்த ரெண்டும் லேசான காளியம். ஆனால் அதை இந்த உம்மத்து எடுக்கவே இல்லை. மாலிக் இப்னு தீனார்
ரஹமத்துல்லாவுக்கு 27 வருஷமா ஒரு பிரச்சனை. நப்சுன்னா என்ன, அக்கல்னா என்ன? நமக்கு அந்த பிரச்சனை இருக்கு. நப்சுன்னா என்ன, அக்கல்னா என்ன? 27 வருஷம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கொஞ்சம் விவரமானவன் மாதிரி தெரியுது. அவன்கிட்ட போய் சலான் சொல்லலாமா வானாமா, சலான் சொல்லலாமா வானாமா? ரசூலுல்லா சொல்லியிருக்கிறாங்க, சொல்லிடுவோம். சலான் சொல்ல அந்த பையன் அலைக்கும் சலாம் யா மாலிக் பின் தீனார்னா. அவர் பேரை சொன்ன உடனே மாலிக் பின் தீனார் பட்டுன்னு பிடிச்சிட்டாங்க. தம்பி, நீ விவரமான ஆள் மாதிரி தெரியுது, 27 வருஷமா எனக்கு ஒரு பிரச்சனை, நப்சுண்டா என்ன அக்கல்டா என்னன்னு நீ தான் தீர்த்து வைக்கணும். அந்த சின்ன பையன் சொன்னா, என்னை பார்த்த உடனே சலான் சொல்லாமா வானாமா, சலான் சொல்லாமா வானாமான்னு தடுமாறுனீங்கல்ல, அதுக்கு பேர் தான் நப்சு. ரசூலுல்லா சொன்னார்கள் அதனால் சொல்லலாம் என்று முடிவெடுத்தீர்களே, அதற்கு பேர் தான் அக்கல். நம்மளும் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஐஃபோன் கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த நப்சுக்கு அக்களுக்கு சண்டை வந்துடும். எடுக்கலாமா வானாமா, எடுக்கலாமா வானாமா, எடுத்து சிம் கார்டை கலட்டு அப்படின்னு முடிவு செய்யறது நப்சா அக்கலா. இந்த தடுமாற்றத்திற்கு பெயர் நப்ஸ், முடிவெடுப்பதற்கு பெயர் அக்கல். இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள் மாலிக் பின் தீனார், ஒரு சலாம் 27 ஆண்டு பிரச்சனையை நீக்கியது. அப்ப தெரிந்தவர் தெரியாதவர், புரிந்தவர் புரியாதவர் அத்துணை பேர்களுக்கும் யார் இன்முகத்தோடு சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள். நான்காவதாக, யார் பந்தயத்தில் ஓடுகிறார்களோ அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள். அல் மாஷியூன் பில் ஹவாயிஜ், அது யாரு? ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, பையன் சிட்டா பறக்கிறான், 10 முறை அத்தனையிலும் அவன்தான் முதன் மதிப்பெண் பெறுகிறான். கைதட்டி ஆரவாரம். ஆசிரியர் எல்லாம் சிரிக்கிறாங்க, ஆசிரியர் மட்டும் அமைதியா இருக்கிறார், சிரிக்கல. மாணவன் வந்தான், என் மேல் பாசம் கொண்ட ஆசிரியர் அவர்களே, என் மீது நேசம் கொண்ட ஆசிரியர் அவர்களே, எல்லாரும் ஆரவாரமா சிரிக்கிறாங்க, நீங்க மட்டும் சிரிக்கவே இல்லையே, என்ன காரணம்? அல்லாஹு அக்பர். ஆசிரியர் சொன்னார், இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிடலாம், நான் சொல்கிறவங்க கூட ஓடணும். சரி ஓடுறேன். ஒரு நடக்க முடியாத ஆள், ஒரு கண்ணு தெரியாத குருடன், 2 பேர்த்து கையையும் கொடுத்து இவங்களோட ஓடு. இவங்களை ஜெயிக்கிறது பெரிய விஷயமா? கையை உதறி வேகமாக ஓடுகிறார். யாரும் சிரிக்கல. உஸ்தாது பெருந்தகை வருகிறார்கள். அகலம் சகலம் மர்ஹபா. ஆசிரியர் சொன்னார், எல்லோரும் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள், இந்த முடியாதவர்களின் கையை பிடித்து ஓட வேண்டும், லட்சிய கோட்டை தொட வேண்டும். 2 பேர்த்து கையை விட்டுட்டு, ஒரு பக்கெட்டு முடியாதவர் இருக்கிறார், ஒரு பக்கெட்டு கண் தெரியாதவர், கையை விட்டுட்டு ஓடி போய் கோட்டை தொட ஒருவர் கூட பாராட்டவில்லை, சிரிக்கவில்லை. அப்ப ஆசிரியர் சொன்னார், 2 பேர்த்து கையையும் பிடிச்சிட்டு அந்த லட்சிய கோட்டை அடைய வேண்டும். 5 நிமிஷத்தில் கடக்க வேண்டியவர் 50 நிமிஷம் அந்த 2 பேர்த்தை கூட்டிட்டு போய் அந்த கரையை, அந்த லட்சிய கோட்டை தொடுகிற போது எல்லோரும் ஊரே கைதட்டி சிரிக்கிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். இது போன்றுதான் சமூகத்தில் முடியாதவர்களின் கரங்களை பிடித்து கொண்டு யார் இலக்கை அடைகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள். அந்த வரிசையில் ஹாஜி ஜாஃபர் அலி ஜெயித்திருக்கிறார். முடியாதவர்கள் யாரை தொட்டால் ரசூலை தொட முடியும், யாரை தொட்டால் ரப்பை தொட முடியும் என்று இலக்கை தீர்மானித்து பந்தயம் ஓடி இருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்து அருள் புரிவானாக. அடுத்து ஒரு மனிதன் 5ஆவதாக காலத்தால் அழிக்க முடியாதவராக மாற வேண்டுமானால் அடுத்தவர்களின் குறைகளை பார்க்கக்கூடாது, நிறைகளை பார்ப்பவன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருப்பான். குறைகளை பார்க்கக்கூடாது, நிறைகளை பார்க்க வேண்டும். திருப்பூரில் தான் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தோம், ஆஜியார் நல்லா இருக்கிறீங்களான்னு.
பின்னாடியே ஒருத்தர் வந்தார், இப்பத்தான் அவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் ஆக்கும் கேட்டாங்களா இல்லையா? அவரே ஹஜ்ஜுக்கு போய் தௌபா செஞ்சு புனிதரா மாறிட்டார். அவரின் குறையை மட்டுமே இந்த சமூகம் பார்க்கிறது, நிறைகளை பார்க்காத சமூகம். அல்லாஹு அக்பர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை எழுதுவார்கள், அந்த மன்னர் சாப்பிட்றதா இருந்தால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாராம். ஒரு தர்பூசணி வாங்கி 69-70 துண்டு போட்டு 69ஐயும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டாங்க. மன்னர் என்ன டேஸ்டா இருக்கோ தெரியலன்னு ஒரு துண்டை எடுத்து கடிச்சாரு, கடும் கசப்பாக இருக்கிறது, கடும் கசப்பு. என்ன லுக்மான் அத்தனையும் சாப்பிட்டு இருக்கிறீரே? மன்னரே, உங்கள் கையால் இனிப்பை கொடுத்தீர்கள், காலமெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டேன். ஒரே ஒரு நாள் கசப்பு என்பதால் நான் முகத்தில் காட்டுவதா கடிந்து கொள்வதா உங்களுக்கே தெரியாமல் 70ஐயும் சாப்பிட்டு குறையை மறைக்க நாடினேன். கணவனின் குறையை மனைவியும், மனைவியின் குறையை கணவனும், மற்றவர்களின் குறையை மறைத்து வாழ்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவராய் வாழ்கிறார்கள். ஆறாவதாக, பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள், மற்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் வாழ்கிறார்கள். உஸ்தாது சொன்னது, பிஎஸ்பி ஹஜ்ரத் சொன்னது இன்னமும் நினைவு இருக்கிறது. பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்ததில் முக்கிய பங்காற்றியவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா. அவங்க மாதிரி வருகிற வருமானங்கள் அத்தனையும் இந்த உம்மத்துக்காக, அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம் உம்மத்துக்காக. பெருமானார் சிரித்து சிரித்து வழி அனுப்புவார்களாம். ஒரு நாள் போயிட்டு வர்றேன் ஷாமுக்குன்னு சொல்லும்போது சிரிக்கவே இல்லை, கிளம்பிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற ஹுதைஃபத்துல் யமான் கேட்டாங்களாம், எப்பயுமே எல்லை வரை சென்று சிரித்து வழி அனுப்புவீர்கள், இந்த தடவை அனுப்பலையே? அப்போ சொன்னாங்களாம், பெருமானார், இந்த பயணத்தில் என் தோழர் அப்துர் ரஹ்மான் சிரியாவிலேயே இறந்து போவார், நான் எப்படி சிரித்து சிரித்து வழி அனுப்ப? 3-4 மாதம் முடியுது, எல்லாரும் வரும்போது அப்துர் ரஹ்மானும் வர்றார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வர்றார். ஓடி வருகிறார் ஹுதைஃபா. வரமாட்டார் என்று சொன்னீர்கள், வந்து கொண்டிருக்கிறார் அப்துர் ரஹ்மான். பெருமானார் கூப்பிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. ஒன்றும் நடக்கலை, எங்கள் வீட்டில் நான் ஒரு வீட்டில் போய் காசு கொடுப்பேன், அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க. வியாபாரம் செய்ய சென்ற இடத்திலே நான் பொருள் கொடுப்பேன், உணவு கொடுப்பார்கள். ஒரு நாள் அழுகிற குரல் கேட்டது, உள்ள இருந்து அழுகிற குரல் கேட்டது. ஏம்மா அழுகிறீங்கன்னு கேட்டேன். முதிர்கன்னிகளாய் 3 பெண்மணிகள் என் வீட்டில் இருக்கிறார்கள், நாங்கள் ஏழை என்ற காரணத்தினால் மணமுடிக்க ஒருவர் கூட முன்வரவில்லை, 3 பொம்பளை பிள்ளை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட, நாயகமே, நம் தோழர்களிடத்திலே சொன்னேன், மதீனாவிலிருந்து வியாபாரத்திற்கு சென்றவர்களிடத்திலே சொன்னேன், 3 பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கு, யார் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? 3 இளைஞர்கள் முன் வந்தார்கள், மணமுடித்து கொடுத்தேன். நான் செஞ்சது அவ்வளவுதான். அவங்க வாக்கப்பட்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. பெருமானார் அழைத்தார்கள், 3 பேர்த்தையும் அழைச்சி, அப்துர் ரஹ்மான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? ஆமாம் கொடுத்தாரு. நீங்கள் என்னம்மா செஞ்சீங்க? அந்த 3 பொம்பளை பிள்ளையும் சொல்லிச்சு, நாங்கள் 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டோம், எங்கள் ஒவ்வொருவரின் வயதிலிருந்து 10 வயதை இந்த அப்துர் ரஹ்மானுக்கு கொடுத்து விடு. ஒவ்வொரு வயதிலிருந்து 10 வயது சொன்னார்கள் பெருமானார். அப்துர் ரஹ்மான், அல்லாஹ் உங்களுக்கு 30 வயதை அதிகமாக்கி விட்டார். பிறரின் தேவைக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் காலம் கடந்தும் அழிக்கப்படாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7வது, நன்றி மனப்பான்மை உள்ளவர்கள். வாழ்க்கையில தஷக்குர் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை காலம் அழிக்காது. அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும். ஷேக் ஷாதி கொஞ்சம் கறி வாங்கிட்டு வருவார், 1/4 கிலோ வாங்கிட்டு வரும்போது கழுகு கவிட்டு போயிடும். நம்ம பையன் மாதிரி இருந்தாக்கா பத்வா செஞ்சிருவான் இல்லையா? கரண்ட்டில் அடிபட்டு சாக கறியை கவிட்டு போறியேன்னு பத்வா செஞ்சிருவான். ஆனால் ஷேக் ஷாதி, என் மூலமாக கழுகுக்கு உணவு கொடுத்த இறைவா உனக்கே எல்லா புகழும்ட்டாங்க. துவா செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் மனைவி கறியை கழுவி கொண்டு இருக்கிறது. அம்மா, கழுகு தூக்கிட்டு போச்சு, நீ கழுவிட்டு இருக்கிறிய? இல்லை, நம்ம வீட்டுக்கு மேலே 2 கழுகு சண்டை போட்டுச்சு, பைய கீழே விட்டுச்சு, எடுத்து கழுவிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ஷேக் ஷாதி அல்லாஹ்ட்ட பேசுகிறாங்க, ரப்பே, ஒவ்வொரு நாளும் 1000 முறை உன்னை நான் மறந்து போகிறேன், என்னை மறக்காமல் நான் வாங்கிய கறியை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்த ரப்பே உனக்கே எல்லா புகழும். ஒவ்வொரு நாளும் நம்ம மறந்துடுறோம், ஒரு நொடி கூட ரப்பு நம்மை மறப்பதில்லை. அந்த ரப்புக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா?
எண்ணி பார்க்க வேண்டும். உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்பவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள். ஒரு சின்ன உபகாரம், பால் கொடுத்தார் ஸைத் ரலியல்லாஹு, அல்லாஹும்ம ஜம்மில்ஹு வஅதிம் ஜமாலா, இவரை அழகாக்கு, அழகை நிரந்தரமாக்கு. சின்ன சின்ன உபகாரத்திற்கும் பிரதி உபகாரம். 9வது, பணிவுள்ளவர்கள் காலத்தால் அழிக்க முடியாதவர்கள். வாழ்க்கையில் நம்ம பணிவை கடைபிடிக்கணும் இல்லையா? எனக்கு எல்லாமே இருக்குன்னு நெஞ்ச நிமித்துனா அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குப்புரை சாய்த்து விடுவான். மரங்கள் தலை நிமிர்ந்து இருக்கிறது, தலையை தருகிற போது, அதே நேரத்தில் பழங்களை கொடுக்கிற போது பணிந்து தானே கொடுக்கிறது. நான் பலாப்பழத்தை தர்றேன்னு எனக்கு அது பலாப்பழம் மேலே போயிருக்கா? நான் ஆப்பிளை தருகிறேன் என்று ஆப்பிள் மேலே போயிருக்கா? பழங்களை தருகிற போது மரங்கள் அத்தனையும் பணிந்துதான் தருகிறது. பெருமானார் ஃபத்ஹ் மக்கா வெற்றி உலகத்திலே யாரும் சாதிக்க முடியாத சாதனை. யார் மக்காவிலிருந்து தன்னை விரட்டினார்களோ அவர்கள் கியாமத்து வரை கால் வைக்க முடியாது. பெரும் வெற்றி. பெருமானார் பணிந்து அழுது குனிந்துதான் வந்தார்கள், வரலாறு பேசுகிறது. அப்ப இந்த பணிவு நம்மிடத்திலே வர வேண்டும். காலத்தால் அழிக்க முடியாதவர்களாய் மாறலாம். நிறைவாக, யார் யத்தீம்களை நேசிக்கிறார்களோ, யத்தீம்களின் மீது அன்பு செலுத்துகிறார்களோ, எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருந்தாலும் யத்தீமுடைய தலையை தடவுன்னாங்க. தலையை தடவுறதுக்கு தமிழில் வேறு அர்த்தம் இல்லையா? அந்த அர்த்தம் இல்லை. அன்பிற்குரியவர்களே, தலையில் கை வைத்தால் ரோமங்கள் அளவு பாவம் இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். பெருமானாருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க, ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு. ரசூலுல்லா கூட 8 மாதம் வாழ்ந்தாங்க. ஆனால் 9 யத்தீம்களை வளர்த்தார்கள். யார் யத்தீம் இருந்தாலும் பெருமானார் கூட்டு வந்துடுவாங்க, தான் வளர்ப்பார்கள். அந்த பணியை, அண்ணல் செய்த பணியை செவ்வனே இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. காலத்தால் அழிக்க முடியாத நிறுவனமாய் அல்லாஹ் இதை ஆக்கி அருள்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.